நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம சபையை குறித்தே தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது மணவாளனும் மணவாட்டி சபையும். இங்க மணவாளன்னு சொல்லப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி சபையாக குறிக்கப்படுவது நாமே தனிப்பட்ட விதத்துல ஒரு சபையாகவும், அதே போல கிறிஸ்துவின் பேர்னால ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஒரு அமைப்பாக செயல்படுகிற சபையையும் குறிப்பிடுது. அந்தபடியாக கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம். அந்த அதிகாரத்துடைய கடைசி பாதி வசனங்களை எடுத்துட்டோம்னா மணவாளனை பற்றியும் மணவாட்டியை பற்றியும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது கணவன் மனைவியை பற்றின சில காரியங்களை கொடுத்திருப்பாங்க. அது எதற்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும். முக்கியமாக எபேசியர் 5வது அதிகாரம் 32வது வசனம் எடுத்துட்டோம்னா, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன்னு தெளிவா பவுலடியார் கொடுத்திருப்பாரு. அந்தபடியா கணவனும் மனைவியும் பற்றின ஒப்பனை கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும்ங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது. இந்த பகுதியில ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு செய்யக்கூடிய 3 காரியங்களை கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக 23வது வசனம் எடுத்துட்டோம்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. கிறிஸ்து எனும் மணவாளன் சபைக்கு தலையாக இருக்கிறார். அதாவது சபையை நடத்துகிறவராக இருக்கிறாரு. இதையே எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் காண்பிக்குது இல்லையா? நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளார். அந்தபடியாக அவர் தலையாய் இருக்கும் போது மணவாட்டி சபையான நாம என்ன செய்யணும்? எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ இந்த சபையானது தலையாக தந்தரப்பட்ட கிறிஸ்து எனும் மணவாளனுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கணுங்கிறது இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்குது. இரண்டாவதாக 25வது வசனம் எடுத்துட்டோம்னா, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து எனும் மணவாளன் தன்னுடைய மணவாட்டி சபையின் மேல அன்பு கூறுகிறவரா இருக்காரு. இந்த அன்பு கூறுகிறது மூலமா அவர் என்ன செய்கிறாருங்கிறது அடுத்தபடியா 26வது வசனமும் 27வது வசனமும் நமக்கு காண்பிக்குது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிதான அன்பு! மணவாட்டி சபையாக நம்மை கரை திரையற்ற பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையுமாக அவருக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ள அவர் நமக்காகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்தபடி நம்மை பரிசுத்தமாக்குவதற்காகவே அவருடைய திருவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவசனங்களை கொண்டே நம்மை சுத்திகரிக்கிறாரு. அதனால்தான் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம்னு நம்மளுக்கு வசனங்கள் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்னன்னு சொல்லுது? தேவனுடைய வார்த்தை. அந்த படியா அவர்தாமே ஜீவ வார்த்தையா இருந்து நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறாரு. மூன்றாவதாக 29வது வசனத்துல கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா விதத்திலையும் மணவாட்டி சபையை போஷிக்கிறது மணவாளனாகிய கிறிஸ்துவே. அவர் எப்படி போஷிக்கிறார்? அவரே ஜீவ அப்பமாக இருந்து மணவாட்டி சபையாகிய நம்மை அந்த திருவசனத்தின் மூலமாகவே போஷிக்கிறாரு. அந்தபடியாக அவர் நம்மை போஷித்து நம்மை அவருடைய மாம்சத்தோட இணைக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம பரிசுத்த பந்தியில, அதாவது திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உட்கொள்ளும் போது அவரை உடையவர்களாக மாறுகிறோம் இல்லையா? அந்தபடியாக ஒரே மாம்சமாக மாறுகிறோம். இப்படி மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபைக்கு தலையாய் இருந்து சபையின் மீது அன்பு கூர்ந்து அதை போஷித்து நடத்துகிறவராக இருக்கிறாரு. இப்படியான ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மணவாட்டியாக மாறும்போது எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குதுங்கிறத இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது இல்லையா? இதையெல்லாம் உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அவரால் சுத்திகரிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய்,
அவரே ஜீவ அப்பமாக உட்கொண்டு அவரோடு ஒரே மாம்சமா இருக்கிறவர்களாக நாம மாறணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படியாக ஒரு நல்ல மணவாட்டி சபையாக நாம மாறணுங்கிறத தேவன் இந்த வசனங்கள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்துவை மணவாளனாக கொடுத்து மணவாட்டி சபையாக எங்களை எப்படி நடத்துக்கிறீங்கிறத இந்த வசனங்கள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இந்தப்படியான ஒரு அன்பிற்கு எதுவும் இணையில்லை ராஜா. எங்களை தலையாயிருந்து நடத்தவும், எங்கள் மீது அன்பு கூறவும், எங்களை போஷித்து நடத்தவும் கிறிஸ்து எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் தகப்பனே. அப்படியான ஒரு நல்ல மணவாளன் வருகைக்கு காத்திருக்கிற மணவாட்டி சபையாய் எந்த நேரமும் ஆயத்தத்தோடு காணப்பட எங்களை நீங்க நடத்தியருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, இப்படிப்பட்ட ஒரு பேரன்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதவர்களாய் உமக்கேற்ற மணவாட்டி சபையாய் எங்களை நீங்க நடத்துகிற தயவிற்காய் நன்றி ராஜா. எங்களை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து நல்ல கீழ்ப்படிந்தவர்களாய் பரிசுத்தத்தோடு காத்து கொள்கிறவர்களாய் உம்மால் போஷிக்கப்பட்டு உம்மோடே ஒரே மாம்சமாய் இருக்கிறவர்களாய் நடந்து கொள்ளும் ராஜா. அப்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.